சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 40வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது திரு ஐந்தெழுத்து என்று சொல்லப்படுகின்ற சொற்களின் அந்த எழுத்துக்களின் அழிகின்ற தன்மையா அல்லது அழியாத தன்மையா என்று மாணாக்கர் வினா எழுப்ப அதற்கு விடையாக இன்றைய பாடலை அமைத்து கொடுக்கின்றார் நமக்கு குருநாதர். அதாவது பாடல் 40. உற்ற குறி அழியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது மற்றது கேள் சிவனருள் ஆவி எழிலார் திரோதமலம் ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவாம் என்று நமக்கு அருள் செய்கின்றார் இந்த பாடலை. அதாவது நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொருள்னால ஒரு சொல்லுக்கா அல்லது சொல்லினால் பொருளுக்கா பலன் என்று நாம் யோசிக்கணும். உதாரணத்துக்கு மாம்பழம்னு நாம் சொல்கிறோம். அப்போ அந்த சொல் மாம்பழம்ன்ற சொல் எதனால் வாழ்கின்றது அப்படின்னா மாம்பழம் என்ற அந்த பழத்தினால் வாழ்கின்றது. மாம்பழமே இல்லைன்னா சொல்ல நாம் ஏதாவது பிடிச்சிட்டு இருக்க முடியுமான்னா முடியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை நாம் உணர முடியாது. அதனால தான் நம்ம அருளாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க, கண்ணுக்கு தெரிந்த விஷயங்களை காட்டி கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை நமக்கு புலன்படுத்தினார்கள். உதாரணத்துக்கு சிவபெருமான் திருவருள் அப்படின்னு சொன்னா இரண்டுமே நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணாங்க, எடுத்துக்காட்டு சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்ச எடுத்துக்காட்டா சொன்னாங்க. உதாரணத்துக்கு சூரியன் இருக்கா, கதிர் இருக்கா, அந்த சூரியன் தான் சிவபெருமான் மாதிரி வச்சுக்கோ, அந்த கதிர் தான் திருவருள் என்று வைத்துக்கொள், இரண்டையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறதை நமக்கு எடுத்து சொன்னார்கள். ஆனால் சிவபெருமான் என்று சொல்லியாச்சுன்னா அந்த சூரியனையும் கடந்து நிற்பவன், திருவருள் அப்படின்னா அந்த கதிர்களையும் கடந்து நிற்பது. அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரிந்த ஒரு விஷயத்தை வைத்து தெரியாத ஒரு பொருளை சொல்லும் வழக்கம் என்பது நமக்கு ஆதிகாலம் தொட்டு வந்தது. அதைத்தான் நமக்கு திருவள்ளுவ தேவநாயனார் முதல் குறளிலேயே வைக்கின்றார். யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னுட்டு அகரம் எப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் முதலாக இருக்கின்றதோ அதுபோல ஆதி பகவன் என்று சொல்லுகின்றார். ஏன் அப்படின்னா அகரம் முதல் எழுத்து என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். தெரிந்த விஷயத்தை வைத்து தெரியாத விஷயத்தை அவர்கள் சொல்லும் வழக்கத்தை கொண்டு வந்தார்கள். இப்ப இந்த நிலைப்பாடுல நாம யோசிப்போம். அப்ப தெரிந்த ஒரு பொருளை வைத்து பொருள்னாலதான் அந்த சொற்களுக்கு வாழ்நாள் என்பதை நாம் உணர வேண்டும். பொருள் இல்லாத ஒரு சொல் எத்தனை காலம் வாழும் அப்படின்னா வாழாமலே போயிடும். ஏன்னா அது நம்மளுக்கு பயன்பாடே இல்லாமல் போயிடும். ஆனால் சொல் இல்லாமல் பொருள் வாழ முடியும். ஒரு பழத்தை கொண்டாந்து காமிச்சு இது என்ன அப்படின்னா என்னன்னு தெரியல ஆனால் ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பேர் இல்லைன்னாலும் பொருளுக்கு பொருள் நமக்கு தெரிகின்றது. ஆனால் பொருள் இல்லை என்றால் அந்த பெயருக்கு பலன் இல்லாமல் போயிடும். இப்ப இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு நாம் இந்த பாடலை அணுகினால் நமக்கு இன்னும் நன்றாக இந்த பாடலை விளக்கமாக நமக்கு சொல்லி அருள் செய்வார் குருநாதர். இதுல பாருங்க, பாடைகளில் அதாவது பாஷை என்று சொல்லப்படுவது தமிழ் படுத்தி பாடைகளின்னு வருது. பாஷைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது உற்ற குறி அழியும். நீ எந்த பாஷை வேணாலும் எடுத்துக்கோப்பா, எந்த பாஷை வேணாலும் நீ எந்த மொழி பேசுறியோ அந்த குறி அழியும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, 200 வருடங்களுக்கு 400 வருடங்களுக்கு முன்னால நாம எழுதின ழகரம் இன்னைக்கு அப்படி எழுதுறதில்லை. குற்றிய லுகரம் நாம இப்ப அப்படி எழுதுறதில்லை. மகர குறுக்கம் நாம இப்ப அப்படி எழுதுறது கிடையாது. முன்னாடி எப்படி எழுதினோம் இப்போது எப்படி எழுதுகின்றோம் அப்படிங்கிறத நாம ஒரு சற்று ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னா நமக்கு அதனுடைய வளர்ச்சி நன்றாக தெரியும். அப்ப மகர குறுக்கம் என்று சொல்லப்படுவது எப்படி எழுதப்பட்டது, இப்போது எப்படி எழுதி கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு நாம பார்த்தோம்னாலே எழுத்துக்கள் அழியக்கூடியவை என்பது நமக்கு தெரியும். இது எந்த மொழியாக இருந்தாலும் அப்படித்தான். அப்ப மொழியின் குறிகள் அழியும். இன்னைக்கு நம்ம ழகரத்தை ஒரு மாதிரி எழுதுறோம், பிறகு பிற்காலத்தில் வேற மாதிரி எழுத போறோம். அதே மாதிரி ரன் நகரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சின்ன ரா இருக்கு இல்லையா, ரன் நகரம் என்று சொல்லப்படுவது
ஆதி காலத்தில் எப்படி எழுதுனாங்க, பிறகு எப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எழுதுனாங்க, இப்போ எப்படி எழுதிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி சில எழுத்துக்கள் மொத்தமாகவே மாறி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ பாஷை என்று சொல்லப்படும் மொழியில் எழுத்துக்கள் அழியும், ஆனால் அது குறிக்கின்ற பொருள் அழியாது. அதே போலத்தான் இந்த 5 எழுத்து என்று சொல்லப்படுகின்றது அழியலாம், ஆனால் அது சொல்லப்படுகின்ற பொருள் என்றுமே அழியாமல் இருக்கக்கூடியது என்று சொல்லி அந்த 5 எழுத்து எதை குறிக்கின்றது அப்படிங்கிறத சொல்றாரு பாருங்க. இதுல பாருங்க, சிவன், அருள், ஆவி என்று 3ஐ சொல்லுகின்றார். அப்ப சிவன் என்பது சி, அருள் என்பது வா, ஆவி என்பது உயிர், உயிர் என்பது யா, அதாவது ஆன்மாவை குறிக்கக்கூடியது. அப்ப சி என்பது சிவத்தையும், வா என்பது திருவருளையும், யா என்பது உயிரையும் குறிக்கக்கூடியது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு திருமுறைகளில் 8ம் 2ம் அறிந்திலேன் என்று சொல்லுவார்கள். நாம் என்ன நினைப்போம், 8ம் 2ம் தெரியலை அப்படின்னா எனக்கு எண்ணிக்கை தெரியலை, எழுத படிக்க தெரியலைன்னு நினச்சிருவோம். ஆனால் சித்தாந்தம் படித்தால்தான் அதனது பொருள் நன்றாக விளங்கும். 8ம் 2ம் கூட்டினால் 10. அந்த 10ஐ தமிழ் வட்டெழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா எந்த எழுத்தை வைத்து குறித்திருப்பார்கள் என்றால் யா. யா என்றால் ஆன்மா. அப்போ யா என்று சொல்லப்படுகின்ற ஆன்மாவை நான் அறிந்திலேன், நான் யார் என்பதை அறிந்திலேன் என்று சொல்லுவதைத்தான் 8ம் 2ம் அறிந்திலேன் என்று நமக்கு திருமுறைகளில் வருவதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, இந்த சீவா யா என்பதைத்தான் நமக்கு திருமுறைகளில் திருப்பி அவங்க சொல்லுவாங்க. உடையாள் நடுவுள் நீ இருக்க, உடையாள் நடுவுள் நீ இருக்க, நான் எங்க உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பார். அதாவது சீவ என்றால் சி 2 திருவருளுக்கு நடுவில் இருக்கின்றது, வா என்பது 2 சிகாரத்துக்கு நடுவில் இருக்கின்றது. அப்ப உடையாள் நடுவுள் நீ இருக்க, உனக்கு நடுவில் உடையாள் இருக்க, நான் எங்கப்பா அங்கே தங்க முடியும், அப்போ என்னையும் நீ எடுத்துக்கணும் இல்லையா அப்படின்னு அந்த சிவ என்ற மந்திரத்தை நமக்கு சொல்லி அருள் செய்வதையும் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ இந்த சி வ ய என்பது நமக்கு சிவன், அருள் மற்றும் ஆன்மா என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது 2 எழுத்து இருக்கு இல்லையா, அந்த நா மா, இந்த 2ம் இருக்குல்ல, அது எதை குறிக்கின்றது அப்படின்னா எழிலார் திரோதமலம் ஆசில் எழுத்து 5 அடைவாம் என்று சொல்லியாச்சு. அதாவது ந என்று சொல்லப்படுவது திரோதானம் என்று சொல்லப்படுகின்ற மறைப்பாற்றல், மறைப்பு சக்தி தான், அதுவும் ஒரு சக்தி தான். மறைப்பு சக்தியைத்தான் நமக்கு திரோதானம் என்று சொல்லி அந்த திரோதானம் தான் ந என்ற எழுத்தாகவும், அதே மாதிரி ம என்று சொல்லப்படுவது ஆணவ மலம். அதை தான் பாருங்க, எழிலார் திரோத மலம், திரோதானம் என்று சொல்லப்படுவது நா, மலம் என்று சொல்லப்படுகின்ற ஆணவம் என்பது தான் மகாரமாக அங்கே நிற்கின்றதாக சொல்லி, இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 5 பொருள் என்றுமே நிலையாக இருக்கக்கூடியது. எழுத்து வேணா அழிந்து போகலாம், ஆனா பொருள் அழியாது. பொருள் அழியாததனால அந்த 5 எழுத்தும் அழியாது என்பதை நினைவில் கொள் என்பதைத்தான் இன்று நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். இதுல இன்னொன்னு பாருங்க, இந்த சீவ ய ந ம அப்படிங்கிறதுல இந்த உலகத்தையே நீங்க அடக்கிடலாம். நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்கள்லையும் அதை அடக்கிடலாம். எந்த புத்தகத்தை வேணாலும் நாம எடுப்போம், எந்த புத்தகத்தை வேணாலும் எடுப்போம். இன்னைக்கு ஹவு டு மேக் மணி, ஹவு டு டாக் ஃப்ளூவென்ட்லி, ஹவு டு ஸ்பீக் பெட்டர் இங்கிலீஷ், இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா. இது எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ம என்று சொல்லப்படுகின்ற நிலையில் இருக்கக்கூடிய புத்தகங்கள். அதற்கு அடுத்தது ந என்று சொல்லப்படுகின்ற புத்தகங்களை நமக்கு நிறைய பார்க்குறோம். மறைப்பாற்றல் சம்மந்தப்பட்டது எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதற்கெல்லாம் புத்தகங்களை கொடுத்து வச்சிருக்கிறாங்க பாருங்க. அது எல்லாம் மறைப்பாற்றல் திரோதானத்தில் வந்துடும். அடுத்தது குழந்தையை எப்படி வளர்க்கிறது, எப்படி நம்ம உடலை பேணுவது, மருத்துவம் எப்படி பார்க்கறது, இப்படிப்பட்ட புத்தகங்கள்லாம் வருது இல்லையா. இது எல்லாமே யகாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆன்மா சம்பந்தப்பட்டது. திருவருள் சிவம், நமக்கு சைவ சித்தாந்த தோத்திர நூல்கள் அனைத்துமே இதை சம்பந்தப்பட்டது. எது எல்லாம் நம்மை திருவருள் அதாவது சிவனிடம் அழைத்து செல்லுகின்றதோ அது எல்லாமே சிவன் அருளாய் எடுத்துக்கணும். பெருமானை பற்றி பேசுவது அனைத்தும் சி என்ற எழுத்து.
இதே மாதிரி நம்ம புத்தகத்தை மட்டும் இல்லை, உலகத்தில் எதை வேணாலும் எடுங்க, இந்த 5 எழுத்தில் நாம் அடக்கிடலாம். எதை எடுத்தாலும் இந்த 5 எழுத்து என்பதில் அடங்கிவிடும் என்பதுதான் திண்ணமான உண்மை. இதோடு நமக்கு 40வது பாடல் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். Hi there, it's me again, your Lavanya. We are going to continue our thought process, our discussion on Unmai vilakkam, verse number 40. Verse number 40 goes this way. உற்ற குறி அழியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது, மற்றது கேள் சிவனருள் ஆவி எழிலார் திரோத மலம் ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவாம். In today's verse, it is an answer for the earlier verse. The earlier verse was something like this. The disciple goes to the Guru and asks a question. When you say the 5-letter syllable, the 5-letter mantra, is that going to vanish after a while? And today's verse comes as an answer for that. Let's look at the answer. One thing we need to understand is, every information that we want to understand or to make it very clear for us, we need to have some kind of an analogy. The analogy or the metaphors will help us to understand certain concepts, and these metaphors are something that we already know of. Something that we know, something we are aware of certain things. Based on those, we can understand what is those that is unaware to us. Now, with the same concept, we are going to talk about this today. When I talk about apple, right? When I say the word apple, what comes into your mind is the fruit called apple, its color, its shape, its taste, whatever. But when we have not seen an apple, for example, jackfruit, we have never seen a jackfruit. When I say jackfruit, you will be a little bit puzzled. You'll be like, what is that fruit all about? For example, durian. Not many people know about that fruit. It's an excellent exotic fruit in Asia. So when we talk about durian, people will be like, what is that fruit all about? What are you talking about? I don't understand. What is it a fruit? Now, if you look at it, the word is there and the fruit is there. What is going to benefit? Which one is benefiting which one? Is the fruit benefiting the name, or the name is benefiting the fruit? When we do an analysis on this, we will know the name is of no use if there is no, it can be a thing, it can be a fruit, whatever it is, it will be of no use. So we need to have that particular element for the name to be useful. Now use the same analogy over here to understand this particular verse. When you talk about the way how we write letters, if you remember 20-30 years back also, in our school, we were taught to write recursive letters. Right now, youngsters are not used to that. 40 years back, the way of writing was different compared to today. You talk about 100 years, you talk about 200 years, you talk about the cavemen. They still communicated the same thing. They still communicated that they are hungry, they are thirsty, they want to eat, they want to sleep. They communicated everything, but the form of communication was totally different. The way how they communicated was different. The letters they used to communicate was different. So the letters fundamentally can change, but the underlying meaning is not going to change. So that is the same concept, that is the same analogy that we are taking it over here in order to understand the 5-letter syllable, the mantra, the holy mantra, which is going to be called as Namasivaya or Sivaya Nama. These 5 letters denotes 5 elements which is not going to be vanished from this world. Even after ice age, even after there is a total washout and there is a total revamp of this, imagine God just presses the reset button one fine day, everything comes back to the starting stage, yet the 5 letters will stay, not the letters but the elements. So what are these elements, what are the denotions? C, which is Shiva. C in the mantra, Sivaya Nama.
So the first letter, which is C, denotes Lord Shiva, the one element which controls the entire being. So that is going to be taken as C. The next one is his grace. His grace is taken as Va. So C, Va. Va stands for his grace. The next one is Ya. Ya is life, soul. The being that we are talking about, it can be a plant, it can be an animal, it can be a human, it can be demons, it can be whatever, angels, anything, but all those are living beings as well. So if you talk about it, those are denoted with the word Ya. So C stands for Almighty, Va stands for his grace, Ya stands for the soul. There are two more letters, Na and Ma. What does this letter Na denote? Na denotes the one particular Shakti. We call it as a Tirodhana Shakti. This is again a technical word which we must be aware of. The power or the grace which hides us many of the truth. Something that just makes it like an illusion, so that we are able to go through certain experience. So this is called as Tirodhana Shakti. So the Tirodhana Shakti is called as Na. Something that hides. Something is like a veil in front of us, so that we are not able to see the other side. Why were we born? Why are we going through the suffering? Why were we born for this parents? Why are we going through this kind of a relationship? Why are we going through this kind of a pain in our life? Why am I having a good life? Why am I having a bad life? Why am I rich? Why am I poor? Why am I beautiful? Why am I ugly? All those are hidden. Why? Once we know that, we will get into a total mess. Already we have enough mess. So God decided, because of his grace, he decided to hide it from us. So there is a veil in front of us which actually hides certain things, as in what we are going through now. The root cause of that is hidden. That is called as Tirodhana Shakti. And the last one is Ma. Ma stands for Arnava, Arnava Malam. We have already seen about Arnavam, which is nothing but ignorance. So the Ma stands for Arnavam. And when you talk about it, the Sivaya Nama is basically a combination of 5 elements: Almighty, his grace, soul, Tirodhana Shakti, and Arnavam, which is ignorance. So basically a combination of these 5. Do you think these 5 elements are going to be destructed? No, it is going to be there forever. So which means the letter denoting this can change, but what is a element that is not going to change? So which means these 5 elements, since it is not going to be washed out, it is not going to vanish, the mantra, the meaning of the mantra is not going to vanish. As simple as that. You talk about any book around us, anything around us today, you can classify under these 5. For example, I'm going to a library. I'm looking at a library which I'm looking at a book section which says how to become rich. It says how to speak better English, how to whatever, to personality development, whatever we are talking about. Those are basically related to the Maya. If you look at it, all those are Maya, right? Now, how to grow a baby, how to groom myself, how to make me, basically dress properly, all those, basically grooming one's own self. Those are going to be taken under the soul. So those are classified under Ya, something that drives us to the Almighty. Books like the Himalayan Masters and Birth to Death and the monk who sold his Ferrari and all these, those are basically going to take us through the Si and the Va. So whatever books, whatever things, whatever elements that you see around us, you can easily classify them under these 5 syllables. Si, Va, Ya, Na, Ma. That's it. So the moment you talk about those, the letters may die off. The letters may change, but the inner meaning is not going to change. That is what we need to understand as part of our verse number 40.
I'll come back again with the next verse very soon. Until then, bye-bye.